ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போ எஸ்பிஐ ஜாப்ஸில் எப்படி வித்ட்ரால் ரெக்வஸ்ட் கொடுக்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களோட ஐடியா லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணோன்னே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அஃப்லீட் வித்ட்ரால் ரெக்வஸ்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒன்று ஆறாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் காட்டும். எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு அப்படி தான் மிஸ்டேக்காக இருந்தால் அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ்னு கொடுத்து பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. அவைலபிள் அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட் ஃபுல்லாகவே போட்டுக்கோங்க. ஜீரோ பண்ணணும். அங்கே மினிமம் வித்ட்ரால் அதனால தான் ₹1 வச்சுருப்பாங்க. 100 இருந்தாலும் போட்டலாம், எவ்வளோ இருந்தாலும் வித்ட்ரால் போட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட வேலை முடிஞ்சிடும். எல்லா அமௌண்ட்டுமே ஜீரோ பண்ணி ஆகணும் கம்பல்சரி. அது ஜீரோ பண்ணலாம் உங்களோட அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காகவே ஜீரோ ஆகிடும். நீங்கள் பாதி அமௌண்ட் வித்ட்ரா பண்ணிட்டு பாதி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஜீரோ ஆகிடும். அது எதுவும் பண்ண முடியாது. அதனால் எல்லா அமௌண்ட்டுமே போட்டு ஜீரோ பண்ணிவிடுங்க. இது கம்பல்சரி. இது வந்து திங்கட்கிழமை நைட் வரையும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு நைட் வரையும் செக் பண்ணிக்கோங்க. ஆகி சப்மிட் கொடுத்தோன்னே வெளியே வந்தோடனே பாருங்கள், அஃபிலியேட் அக்கௌண்ட்டில் ஜீரோ ஆகிடுச்சு பேலன்ஸ். பேலன்ஸ் ஜீரோ ஆகணும். நீங்கள் வித்ட்ரால் ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஹிஸ்ட்ரியில் காட்டுற நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்து பெண்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.